என்னோட பெயர் கீதா. இன்றைக்கு என்னோட கணவர் ரவி பற்றியும் என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விசித்திரமான சம்பவம் பற்றியும் தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ரவி என்னை விட சற்று வயது மூத்தவர்தான். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நாங்க ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு குழந்தை இல்லை. ரவி இரவும் பகலுமா வேலை செய்வார். அவர் ஆட்டோ ஓட்டி நிறைய பணமும் சம்பாதிச்சிட்டு வந்தார். சில நாட்கள் போனதுக்கு அப்புறமா ரவி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சார். அவர் வீட்டு விஷயங்களை அதிகமா கவனம் செலுத்துறதே இல்லை. சரியான நேரத்துக்கு வரதில்லை. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ல கூட அவர் ஆர்வம் காட்டவே இல்லை. வீட்டுக்கு அவசரமா வந்து வேக வேகமா கிளம்பி போயிருவார். அவர்கிட்ட இந்த வித்தியாசமான நடத்தை என்னோட மனசுல சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு நாள் நைட்டு அவர் தூங்கும்போது நான் அவர்கிட்ட இதை பத்தி பேச முயற்சி பண்ணேன். ஆனா அவர் எதுவுமே சொல்ல தயாரா இல்லை. அவர் என்கிட்ட, உனக்கு என்ன குறைச்சல்? சொல்லு. நான் வெளியில கடுமையா உழைச்சிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய டென்ஷன் இருக்கும். நீ என்னை மேலும் தொந்தரவு செய்யாதே. நீ ரொம்பவே கடுமையா பேசினார். அவருக்கு நான் என்ன தொந்தரவு கொடுக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் அன்போட, உங்களுக்கு என்ன கவலை? என்கிட்ட சொல்லுங்க கேட்டேன். உடனே அவர், எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை. நீ தூங்கு சொல்லிட்டு படுத்துட்டார். நான் தூக்கத்தில் இருந்தப்போ அவர் பின்னால வந்து என்னை கட்டித் தழுவினார். நானும் உடனடியா அவரை தழுவிக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்தேன். மீண்டும் அந்த நைட்டு முழுக்க நாங்க 2 பேரும் ஒன்றாக நெருக்கமான நேரத்தை அனுபவிச்சோம். பல நாட்களுக்கு அப்புறமா ரவி என் கூட நெருக்கமா இருந்தார். பல நாட்களா தவிர்த்த எல்லா அன்பையும் அன்னைக்கு ஒரு நாள் தீர்த்து வச்சார். என்னோட உடல் முழுக்க சோர்வா இருந்துச்சு. காலையில நான் சீக்கிரமா எழுந்துக்கல. அவர் சீக்கிரமா எழுந்து வேலைக்கு கிளம்பிட்டார். இப்போ எனக்கு அவர் மேல இருந்த சந்தேகம் போயிடுச்சு. அவர் வேலை டென்ஷனாலதான் கவலையில் இருந்திருப்பார்னு நான் நம்பினேன். நான் திரும்பவும் இயல்பு நிலைக்கு திரும்பி வீட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சேன். ரவிக்கு திரும்பவும் டென்ஷன் கொடுக்க கூடாதுன்னு என்னோட மனசுல முடிவு பண்ணினேன். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நானே வாங்கிக்கிட்டேன். ஒரு நாள் ரவி என்கிட்ட, நான் இன்னைக்கு நைட் வரமாட்டேன். என்னோட நண்பர்கள் கூட வெளியூர் போகப் போறேன் சொன்னார். நானும், சரி, ஆனா நான் தனியா இருக்கேன். உங்களுக்கு கவலை இல்லையா? கேட்டேன். உடனே அவர், பயப்படாத. ஏதாவது பயமா இருந்தா எனக்கு போன் பண்ணு. நான் காலையில சீக்கிரமா வந்துடுவேன் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறமா அவர் எனக்கு போன் பண்ணவே இல்லை. அந்த நைட்டு நான் வீட்ல தனியா இருந்தேன். தூங்கும்போது ரொம்பவே பயமா இருந்துச்சு. அதனால பக்கத்து வீட்டில் இருந்த சுமதியை கூப்பிட்டேன். என்னோட கணவர் இன்னைக்கு வீட்டுக்கு வரல. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நீ வந்து எங்கூட தங்குவியா? கேட்டேன். அதுக்கு சுமதி, என்னோட கணவர் மிகவும் குடிச்சிட்டு வந்திருக்காரு. அவரை கவனிக்க என்னால முடியல. அதனால நான் வர முடியாது. ஆனா ஒரு வேலை செய். சூர்யாவை அனுப்புறேன் சொன்னா. அவளோட மகன்தான் சூர்யா. அவனுக்கு வயசு 17. அவன் அப்போ வெறும் 11ஆம் வகுப்பு தான் படிச்சிட்டு இருந்தான். அவனும் தன்னோட புத்தகங்களோட வந்தான். ஆண்டி, நீங்க தூங்குங்க, நான் படிச்சிட்டு இருக்கேன் சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சான். நான், உனக்கு தூக்கம் வந்தா நீயும் தூங்கு. நான் முழுக்க வேலை செஞ்சதுனால எனக்கும் சோர்வா இருக்கு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டேன். நான் தூக்கத்தில் இருந்தப்போ யாரோ என் மேல தொடுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. நான் அரைகுறை தூக்கத்தில் இருந்தேன். என்னோட கண்கள் மூடியிருந்துச்சு. ஆனா என்னோட மனசு முழுவதும் அமைதியா இல்லை. ஏதோ விசித்திரமா உணர ஆரம்பிச்சேன். என்னோட உடல்ல ஒரு மெல்லிய தொடுதல் பட்டுச்சு. ஒரு விரல் மிக கவனமா, மென்மையா என்னோட கையிலையும் தோளிலையும் நகர்ந்த மாதிரி இருந்துச்சு. முதல்ல அது கனவா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த தொடுதல் தெளிவா உணரப்பட்டப்போ என்னோட மனம் விழித்துக் கொண்டது.
நான் மெதுவா என்னோட கண்களைத் திறந்தேன். ரூம் இருட்டா இருந்துச்சு. வெளியில இருந்த தெருவிளக்கோட மங்கிய வெளிச்சம் என்னோட ரூம் உள்ள வந்துச்சு. நான் மெதுவா தலையை திருப்பி பார்த்தேன். சூர்யா என்னோட கட்டில உட்கார்ந்திருந்தான். அவன் கவனம் என்னோட முகத்தில இல்ல, அவன் என்னோட கன்னத்திலையும் கூந்தலிலையும் கை வச்சு தடவிக்கிட்டு இருந்தான். அந்த கணம் என்னோட உடம்புல ஒரு நடுக்கம் ஏற்பட்டுச்சு. என்னோட மனசுல ஒரு அதிர்ச்சியும் ஏற்பட்டுச்சு. நான் திடீர்னு ஒரு இருமல் போல சத்தம் எழுப்பினேன். அதை கேட்டு சூர்யா அதிர்ச்சியாகிட்டான். அவன் தன்னோட கையை பின்னால இழுத்துக்கிட்டு திகைப்போட பின்னால நகர்ந்தான். அவனோட முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சுச்சு. நான் கோபத்தோட, என்ன செஞ்சுட்டு இருக்க நீ கேட்டேன். அவன் பயந்துகிட்டே, இல்ல ஆண்டி, நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, உங்களோட முடி கண்கள்ல விழுந்துச்சு. அதை நான் விலக்குனேன். வேறு எந்த இனத்திலையும் நான் இதை செய்யலன்னு சொன்னான். நான் அவனை உற்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னோட மனசு ஒரு குழப்பத்தில் இருந்துச்சு. அவன் வெறும் பையன். ஆனா அந்த தொடுதலில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. நான் எதுவும் பேசாம இருந்து உட்கார்ந்தேன். அவன் அமைதியா புத்தகங்களோட ஓரமா போயிட்டான். நான் தண்ணீர் குடிச்சிட்டு திரும்பவும் படுத்தேன். என்னோட மனசுல ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு. நான் கண்களைத் திறந்து பார்த்தப்போ சூர்யா படிச்சிட்டு இருந்தான். அது ஒரு கனவுன்னு நினைச்சு நான் திரும்பவும் தூங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல சூர்யா தன்னோட புத்தகங்களை ஒதுக்கி வச்சிட்டு என்னோட பக்கத்துல வந்தான். என்னோட உடல் மேல கை வைக்க ஆரம்பிச்சான். அவன் மெதுவா என்னோட ஆடைகளைத் தொட ஆரம்பிச்சான். பல நேரம் நெருக்கமான தருணங்களை உருவாக்கினான். நான் பெரியவளா இருந்தும் 17 வயசு சூர்யா என்னை ஒரு வித்தியாசமான உணர்வுக்கு கொண்டு போனான். அதுக்கப்புறமா அவன் எழுந்து அவனோட இடத்துல தூங்கப் போயிட்டான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்து பார்த்தேன். அப்போ சூர்யா நல்லா தூங்கிட்டு இருந்தான். திரும்பவும் எனக்கு இது ஒரு கனவு போலதான் தோணுச்சு. ஆனா இந்த முறை என்னோட உடல் சோர்வா இருந்தது. நான் எழுந்து என்னோட கலைஞ்சிருந்த சேலையை சரி செஞ்சுக்கிட்டு தூங்கினேன். காலையில எழுந்தப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் சீக்கிரமா எழுந்து பாத்ரூமுக்கு போனேன். அங்க பார்த்தா என்னோட உடல் முழுக்க சிவந்து போயிருந்தது. எனக்கு எதுவுமே புரியல. என்னோட மனசுல ஏதோ சந்தேகம் வர ஆரம்பிச்சது. நான் சூர்யாவை கூப்பிட்டு கேட்டேன், சூர்யா, நேத்து நைட்டு யாராவது வந்தாங்களா? சூர்யா, இல்ல, ஏன் ஆண்டி அப்படி கேக்குறீங்கன்னு கேட்டான். நான், அப்படின்னா நீ நைட் முழுக்க என்ன செஞ்சிட்டு இருந்தன்னு கேட்டேன். சூர்யா, ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரம் படிச்சேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். நானும் சரின்னு சொன்னேன். சூர்யா ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கிருந்து போயிட்டான். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் ரவிக்கு போன் பண்ணேன். ரவி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தான். எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் எனக்கு போன் பண்ணி, சொல்லு, நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டான். நானும் எழுந்து வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா நைட் நடந்த சம்பவம் என்னோட மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ரவி வீட்டுக்கு வந்தான். அவனோட முகம் ரொம்பவே சோர்வா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் தெரிஞ்சுச்சு. நானும் வருத்தத்தோட, என்ன ஆச்சு? நேத்து போன் இல்ல, மெசேஜ் இல்லன்னு கேட்டேன். அவன் சாதாரணமா, சாரி, என்னோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு, நண்பனோட வீட்ல படுத்துட்டேன்னு சொன்னான். நான் எதுவுமே பேசல. சரி, இருக்கட்டும் டோட். ரவிக்கு சாப்பாடு பரிமாறினேன். வீட்ல அமைதி நிலவுச்சு. ஆனா என்னோட மனசுல இப்போ 2 கேள்விகள் இருந்துச்சு. ரவி ஏன் வீட்டிலிருந்து விலக ஆரம்பிச்சார்? சூர்யா ஏன் ஒரு நைட்டு விசித்திரமா நடந்துக்கிட்டார்? எனக்கு எங்கேயோ ரவி மேலையும் சூர்யா மேலையும் சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை அது கனவா இருந்தா என்னோட உடல் ஏன் இப்படி சோர்வா இருக்கு? அதனால எனக்கு சூர்யா மேலதான் சந்தேகம் வந்துச்சு. என்னோட மனசுல ரவி,
சூர்யா 2 பேர் மேலேயும் சந்தேகம் அதிகமாச்சு. சூர்யா எதுவும் சொல்ல தயாரா இல்லாததுனால நான் ஒரு திட்டம் தீட்டினேன். அப்போ நான் மெதுவா என்னோட கண்களைத் திறந்தேன். சூர்யா என்னை பார்த்தான். அவனுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. அவன் எதுவுமே பேசல. நான் கண்களைத் திறந்தப்போ அவன் பயந்துகிட்டே என்னை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு என்ன செய்றதுன்னு தெரியாம மெதுவா எழுந்து அவனோட உடைகளை சரி செஞ்சுக்கிட்டு அமைதியா தன்னோட புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். நானும் மெதுவா சேலையை சரி செஞ்சுக்கிட்டு அவனோட பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். நான் அவன்கிட்ட, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கன்னு கேட்டேன். அவனும், ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு வீட்டிலிருந்து வெளியே போக முயற்சி பண்ணான். நான் அவனை தடுத்தேன். காலையில எழுந்தப்போ சூர்யா எதுவும் சொல்லாம சீக்கிரமா எழுந்து வீட்டுக்கு போயிட்டான். நானும் எழுந்தேன். டிவி மேல வச்ச மொபைலை எடுத்தேன். மொபைல்ல எல்லாமே பதிவாகி இருந்தது. நான் கடைக்கு போனப்போ சூர்யாவோட அம்மா சுமதி என்னை பார்த்தா. நான் நடந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லி வீடியோவையும் காட்டினேன். அதை பார்த்த சுமதி வீட்டுக்கு போயிட்டு சூர்யாவை நல்லாவே திட்டிருக்கா. அதுக்கப்புறம் சூர்யா என்னோட பக்கத்துல தங்க வந்தாலும் அவன் அப்படி எதுவுமே செய்யறது இல்லை. அவனுக்கு நல்ல பாடம் கிடைச்சது. அவன் பெரிய பையன் இல்லைங்கிறதுனால நான் அவனோட அம்மா கிட்ட மட்டும் சொன்னேன். இந்த விஷயத்தை ரவிகிட்ட சொல்லி இருந்தா பெரிய சண்டையே ஏற்பட்டிருக்கும். ஆனா நான் ரவிகிட்ட சொல்லல. ஏன்னா ரவி மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஒரு நாள் ரவி குளிச்சிட்டு இருந்தப்போ நான் அவரோட மொபைலை எடுத்தேன். மொபைல்ல பார்த்தப்போ ஒரு பெண் கூட அவர் இருந்த புகைப்படங்கள் இருந்துச்சு. அவர் வெளியில சுத்திட்டு இருந்திருக்கார். ஹோட்டல் புகைப்படங்களும் இருந்துச்சு. அதை பார்த்த நான் அதிர்ச்சியாகிட்டேன். நான் அவர்கிட்ட கேட்கலாம்னு இருந்தப்போ அவர் வெளியே வந்து, ஏன் மொபைல் எடுக்குற, என்ன செய்ட, அதை இங்க கொடுன்னு சொல்லிட்டு வேகமா வேலைக்கு கிளம்பி போயிட்டார். அப்போ நான் மெதுவா என்னோட கண்களைத் திறந்தேன். சூர்யா என்னை பார்த்தான். அவனுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. அவன் எதுவுமே பேசல. நான் கண்களைத் திறந்தப்போ அவன் பயந்துகிட்டே என்னை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு என்ன செய்றதுன்னு தெரியாம மெதுவா எழுந்து அவனோட உடைகளை சரி செஞ்சுக்கிட்டு அமைதியா தன்னோட புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். நானும் மெதுவா சேலையை சரி செஞ்சுக்கிட்டு அவனோட பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். நான் அவன்கிட்ட, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கன்னு கேட்டேன். அவனும், ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு வீட்டிலிருந்து வெளியே போக முயற்சி பண்ணான். நான் அவனை தடுத்தேன். காலையில எழுந்தப்போ சூர்யா எதுவும் சொல்லாம சீக்கிரமா எழுந்து வீட்டுக்கு போயிட்டான். நானும் எழுந்தேன். டிவி மேல வச்ச மொபைலை எடுத்தேன். மொபைல்ல எல்லாமே பதிவாகி இருந்தது. நான் கடைக்கு போனப்போ சூர்யாவோட அம்மா சுமதி என்னை பார்த்தா. நான் நடந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லி வீடியோவையும் காட்டினேன். அதை பார்த்த சுமதி வீட்டுக்கு போயிட்டு சூர்யாவை நல்லாவே திட்டிருக்கா. அதுக்கப்புறம் சூர்யா என்னோட பக்கத்துல தங்க வந்தாலும் அவன் அப்படி எதுவுமே செய்யறது இல்லை. அவனுக்கு நல்ல பாடம் கிடைச்சது. அவன் பெரிய பையன் இல்லைங்கிறதுனால நான் அவனோட அம்மா கிட்ட மட்டும் சொன்னேன். இந்த விஷயத்தை ரவிகிட்ட சொல்லி இருந்தா பெரிய சண்டையே ஏற்பட்டிருக்கும். ஆனா நான் ரவிகிட்ட சொல்லல. ஏன்னா ரவி மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஒரு நாள் ரவி குளிச்சிட்டு இருந்தப்போ நான் அவரோட மொபைலை எடுத்தேன். மொபைல்ல பார்த்தப்போ ஒரு பெண் கூட அவர் இருந்த புகைப்படங்கள் இருந்துச்சு. அவர் வெளியில சுத்திட்டு இருந்திருக்கார். ஹோட்டல் புகைப்படங்களும் இருந்துச்சு. அதை பார்த்த நான் அதிர்ச்சியாகிட்டேன். நான் அவர்கிட்ட கேட்கலாம்னு இருந்தப்போ அவர் வெளியே வந்து, ஏன் மொபைல் எடுக்குற, என்ன செய்ட, அதை இங்க கொடுன்னு சொல்லிட்டு வேகமா வேலைக்கு கிளம்பி போய்